வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 அவரவர் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்துட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் 18வது தவணை தொகை பார்த்திங்கன்னு சொன்னால் அவரவர் வங்கி கணக்கில் 5ஆம் தேதியே செலுத்திட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் தேதி அவங்களுக்கு இந்த மாதம் வராமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி 7ஆம் தேதி திங்கக்கிழமை. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கிரெடிட் ஆகிருக்கு. இன்றைக்கி கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாட்டி இகேஒய்சி பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் வந்திருக்கு. இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், பிஎம் கிசான் சொல்லிட்டு கொடுத்துருக்கு ரூபாய் 2000 கிரெடிட்டு. அவங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5/10/2024 அவங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு. ஸோ அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 5ஆம் தேதி ஒரு சில பேருக்கு ஆகிருக்கு, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கிரெடிட் ஆகிருக்கு. இன்றைக்கும் கிரெடிட் ஆகி நாளைக்கும் உங்களுக்கு கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உடனடியாட்டு உங்களுடைய இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 18வது தவணை தொகை வரும், இல்லைன்னு சொன்னால் வராது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.